ஆணி அடிக்கிறதோ இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் பைப் கட் பண்ணும் போதோ கல்லுக்கு வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. இப்போ மழை டயத்தில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு உள்ளே வராது. வாட்டரோட அப்சர்வேஷன் வந்து 1.15 தான் இதோடது. கல்லோட குவாலிட்டி எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 2 கல்யாணம் தட்டையில் உங்களுக்கு சவுண்டு, இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா இந்த குவாலிட்டி இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து கார்த்திகேயன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்டர்லாக் பிரிக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இதோட வெயிட்டு, இதோட யூசேஜ், இதை எப்படி தயார் பண்ணுறோம் எல்லாமே தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இதோட சைஸ் வந்து 11 இன்ச்சு நீளம், அகலம் வந்து 6 இன்ச்சு, உயரம் வந்து 5 இன்ச்சு இருக்கும். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து காம்பவுண்ட் வாலுக்கு ஃபுல்லாக யூஸ் ஆகுது. இதனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் வந்து குயிக்காக முடியும். காஸ்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது குறையும். இப்போதைக்கு இந்த கல் கட்டுறது வந்து ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும்தான் நம்ம வந்து சிமெண்ட் கலை வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 லேயர் அடுக்கிறது தான் வேலை. ஒரு சிமெண்ட் பால் ஒரு 4 லேயருக்கு ஒருக்க சிமெண்ட் பால் ஊற்ற போகிறோம். மற்றபடி குயிக்காக வேலை முடியும். மற்ற காம்பவுண்ட் எடுக்கிறதோட இது வந்து 1 டேல கம்ப்ளீட் பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஆணி அடிக்கிறதோ இல்லை வந்து எலக்ட்ரிக்கல் பைப் கட் பண்ணும் போதோ கல்லுக்கு வந்து எந்த டேமேஜுமே ஆகாது. இப்போ செங்கல் மற்றதில் பார்த்தீங்கன்னா கிராக் விடுவோம், மற்றது வரும். இது அதே ஷேப்பில் எதில் கட் பண்ணுறோமோ அதே ஷேப்பில் கரெக்டாக இருக்கும். இப்போ மழை டயத்தில் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு உள்ளே வராது. வாட்டரோட அப்சர்வேஷன் வந்து 1.15 தான் இதோடது. வீடு வந்து நமக்கு எப்போவுமே கூலிங்காக இருக்கும். இப்போதைக்கு வந்து இந்த கல்லை எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, நமக்கு வந்து அந்த பழையங்காலத்து முறையில் வந்து நம்ம இந்த கல் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. இன்டர்லாக்கிங் மெத்தட், அதாவது லாக் பண்ணுற டைப். இந்த கல் வந்து நம்ம வந்து ரீயூசபிள். இப்போ காம்பவுண்டு கட்டுறோம்னா, நம்ம எக்ஸ்டர்ன் இடம் பண்ணுறோம்னா இந்த கல்லை அப்படியே பிரிச்சுக்கலாம், பிரித்து திருப்பி யூஸ் பண்ணலாம். இப்போ இது யூஸ் பண்ணுறதுனால இப்போ வந்து நமக்கு வந்து இந்த கொத்தனாரோட காஸ்ட் கம்மியாகும். சிமெண்ட்டு நம்ம கலவை போட்டு பூசுகிற வேலை வந்து இதில் இல்லை, குயிக்காக முடியும் நமக்கு வேலை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து 2 சைஸு கல் இருக்குது இன்டர்லாக்கில். ஒன்று வந்து 8 இன்ச்சு கல், இன்னொன்று வந்து 6 இன்ச்சு கல். 6 இன்ச்சு கல் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, மோஸ்ட்லி வந்து காம்பவுண்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து வீடு கட்டும்போது இன்னர் வாலுக்கு மட்டும் 6 இன்ச்சு யூஸ் பண்ணுறாங்க. அவுட்டருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லே வந்து 8 இன்ச்சு கல் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 15 கிலோ வரும். இந்த 6 இன்ச்சு கல்லோட வெயிட் பார்த்தீங்கன்னா 11 கிலோ வரும் ஒரு கல்லோட வெயிட். இப்போதைக்கு வந்து இந்த கல் வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன வந்து நமக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செங்கலை வச்சு கட்டும்போது வந்து கலவை ஃபுல்லாக பூசணும், எலிவேஷன் கொடுத்தாதான் வீட்டோட டிசைன் நல்லா இருக்கும். பட் இந்த கல் நம்ம எந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால நமக்கு இது மட்டும் பாக்ஸ்லேயே வந்துடும். இதில் எலிவேஷன் பண்ண மட்டும் இருக்குது. இதில் பூச வேண்டிய தேவையில்லை. இதில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து கிளாஸ் பிரிக்ஸ், அதாவது சிமெண்ட் கல். இது வந்து நம்ம வந்து இதை எப்படி தயார் பண்ணுறோம்னா, நெய்வேலி ஆஸ் மட்டும் யூஸ் பண்ணுறதுனால இதோட கல் குவாலிட்டி வந்து நல்லா இருக்கும். இப்போ இந்த கல் வந்து செங்கலை விட நம்ம ஏன் யூஸ் பண்ணுறோம் நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் அப்சர்வேஷன் வந்து கம்மி. மழை காலத்தில் வந்து நமக்கு வந்து தண்ணி வந்து உள்ளே வராது. நாட்டு செங்கலில் கட்டுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பூசினதுக்கப்புறம் உள்ளே வந்து உங்களுக்கு வந்து அந்த ஈரப்பதம் இருக்கும். இதில் வந்து அப்படி உங்களுக்கு வந்து ஈரப்பதம் உள்ளே வராது. கல்லோட சைஸ் பார்த்தீங்கன்னா 9, 4, 3 இதுதான் இதோட சைஸு. நாட்டு செங்கல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கரையானோட பிரச்சனை, பண்ணுற பூச்சி பிரச்சனை வரும். இதில் வந்து அந்த பிரச்சனைங்கிறதே இருக்காது இந்த சிமெண்ட் கல்லில். நெக்ஸ்ட் வந்து இந்த கல்லோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்படி 2 கல்யாணம் தட்டையில் உங்களுக்கு சவுண்டு, இந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா இந்த குவாலிட்டி இருக்கும். இந்த குவாலிட்டி எதனால இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுறது வந்து நெய்வேலியில் வந்து வர்ற ஆஷ் மட்டும் தான் இதை யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ராம்கோ சூப்பர் ஃபாஸ்ட், அந்த சிமெண்ட் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நமக்கு இந்த கல் இந்த அளவுக்கு நமக்கு குவாலிட்டியாக நம்மள்கிட்ட கிடைக்குது. ப்ரொடக்ஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து 1 டே வந்து நமக்கு வந்து செட்டில் வந்து நிழல் காய்ச்சலில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம கல் எடுத்து மறுநாள் வந்து இங்கே வந்து அடுக்குவாங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, ஒரு 15 டேஸ், ஒரு 15 நாள் வந்து க்யூரிங், டெய்லி காலையில் சாயங்காலம் வந்து க்யூரிங் பண்ணுவாங்க. 15 நாள் க்யூரிங் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் தான் நம்ம வந்து லோடே பண்ணுவோம் கல். அதனால தான் நமக்கு வந்து இந்த கல்லோட ஸ்ட்ராங் வந்து நமக்கு இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கிறது. லாஸ்ட்டாக பார்த்தோம்னா கிளாஸ் பிரிக்ஸ் பார்த்தோம். இப்போதைக்கு பார்க்க போகிறது நம்ம வந்து பேவர் பிளாக் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 டிசைன் மாடல் நம்மள்ட்ட இருக்குது. ஒன்றா பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 ஆக் மாடல். இது வந்து 80 mm. இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எதுக்கு போடுறாங்கன்னா, அந்த பெட்ரோல் பங்கு அதுக்கு மட்டும்தான் அந்த கல் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேவர் பிளாக்ல வந்து இது வந்து ஹை மாடல், 60 mm ஹை மாடல். இது வந்து டிசைன் போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்கும். இது வந்து வீட்டுக்கு வந்து நல்லா இருக்கும். டிசைன் பூ மாதிரி கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த மாடல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேவர் பிளாக் வந்து 2 சைஸு தான், அதாவது 60 mm 80 mm. 80 mm பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட் தான் எல்லாமே டிசைன் பார்த்தீங்கன்னா எல்லா டிசைனுக்குமே ஒரே ரேட்டு தான். நம்ம ஸ்கொயர் ஃபீட் கணக்கு தான் ரேட். இப்போ வந்து நம்ம இதோட எப்படி தயாரிக்கிறத நம்ம சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கலவை மிஷினில் வந்து ஜல்லி, எம்சாண்டு, சிமெண்ட்டு இதை யூஸ் பண்ணுறோம். இதை மிக்சிங் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து வைப்ரேட் மிஷினில் போட்டு வைப்ரேட் ஆனதுக்கப்புறம் எடுத்து கல்லை அடுக்கி வைக்கிறோம். அடுக்கி வந்து ஃபுல்லாக வந்து நம்ம டார்ப்பை போட்டு கவர் பண்ணிடுறோம். 1 டேஸ் கவர் பண்ணிடுறோம். அடுத்த நாள் தான் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம்.
ஓப்பன் பண்ணி வெளில கொண்டு டைரெக்டாக நம்ம அடுக்கி வச்சிடறோம். இப்போ பார்த்தோம்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்டர்லாக் பார்த்தோம், நெக்ஸ்ட் வந்து பிளேஸ் பிரிக்ஸ் பார்த்தோம், அடுத்து பேவர் பிளாக் பார்த்தோம். இது வந்து நம்ம கம்பெனியோட நேம் வந்து ஜி இன்ஃப்ரா. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டை டு திருச்சி ரோட்டில் வந்து நார்த்தாமலை தாண்டி அம்மா சத்திரம், அதில் வந்து உள்ளே வந்தோம்னா செந்தூர் புல்மண்டல் கிரஷர், இந்த கிரஷரில் தான் நம்ம வந்து பிளான்ட் இருக்குது. நம்ம வந்து நல்ல குவாலிட்டியோட தர்றோம், நல்ல லோ ப்ரைஸ்லேயும் நம்ம பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம டெலிவரி பண்ணுறோம். இன்டர்லாக் பிரிக்ஸ், பேவர் பிளாக்கு, பிளேஸ் பிரிக்ஸ் இது உங்களுக்கு தேவைப்படும்னா எங்களோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், அதுக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.